எக்ஸலண்ட். ஸோ இப்போது க்ளவுட் மெசேஜிங்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான டைம். ஸோ எல்லா இன்டகிரேஷனும் இது வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்பை வந்து ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃப்ளட்டர் ஃபயர்பேஸ் மெசேஜிங் பேக்ரவுண்ட் சர்வீஸ் ஸ்டார்டட் அப்படின்னு மெசேஜ் வந்துருக்கு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப் இந்த மாதிரி இருக்குது. சரி, இப்போது என்ன பண்ணி நம்மளுடைய ஆப்பை டெஸ்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் த ஆப். இப்போ நம்மளுடைய ஆப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரைட். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்பை வந்து பேக்ரவுண்டுக்கு நான் தள்ள போகிறேன். அதாவது இதை என்ன பண்ண போகிறேன், ஸோ வேறு ஆப்பை வந்து நான் ஃப்ரண்ட் எண்டுக்கு கொண்டு வரேன். ஓகே, நம்மளுடைய ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு, பட் வந்து ஃப்ரண்ட் எண்டில் இல்லை. பாருங்கள், இது நம்மளுடைய ஆப்பு. நான் என்ன பண்ணுறேன், வேறு ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஓகே, சம் செட்டிங்ஸ் ஸ்க்ரீனுக்கு நான் வந்துட்டேன். நம்மளுடைய ஆப் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபயர்பேஸ்க்கு வரும். ஸோ இங்கே ஃபயர்பேஸுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்தீங்கன்னா க்ளவுட் மெசேஜிங்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு க்ளவுட் மெசேஜிங் ஸ்க்ரீன் இங்கே வரும். ஓகே, இப்போது இங்கே க்ளவுட் மெசேஜிங்க்கு வரும். இங்கே நியூ நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இங்கே டைட்டில் ஒன்று கொடுக்கணும், பாடி டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்கணும். சரி, டைட்டில் வந்து ஹலோ வேர்ல்ட் FCM, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் FCM மெசேஜ் ஃபார் ஃப்ளட்டர். ஸோ இது கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ டார்கெட் எங்கே வந்து நமக்கு வந்து ஆப் போகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம ஏற்கனவே மொபைல் ஆப்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா அந்த ஆப் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஸ்கெட்யூலிங் பார்த்தீங்கன்னா இப்போவே எனக்கு அனுப்பணும்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். வேறு வந்து ஆக்சுவலாக டேட்டா கொடுக்கலாம், இதை பற்றி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் சேவ் அஸ் டிராஃப்ட், இங்கே ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ ரிவ்யூ கொடுத்தா எப்படி வந்து மெசேஜ் வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் FCM மெசேஜ் ஃபார் ஃப்ளட்டர், இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பப்ளிஷ் கொடுக்குறேன். திஸ் கேம்பெயின் சக்ஸஸ்ஃபுல்லி வாஸ் சேவ்ட். ஓகே, ஸோ இந்த மெசேஜ் வந்து ஹலோ வேர்ல்ட் FCMனு போட்டிருக்கோம். ஸோ இது அனுப்பிச்சிருக்கோம். இப்போது நம்மளுடைய ஆப்புக்கு வரேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து மெசேஜ் வந்த வாட்டி பாருங்கள், இங்கே என்ன ஆகுது அப்படின்னா மேலே பாருங்கள், ஹலோ வேர்ல்டு FCM, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் FCM மெசேஜ் ஃபார் ஃப்ளட்டர்னு வருது. இது டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், அனேபிள் டு லாக் ஈவெண்ட் சம்திங் வந்து டிஸ்பிளே வந்திருக்கு. ஸோ இதில் முக்கியமாக இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சர்வீசஸில் FCM பைண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா FCM பைண்டிங் வரேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த மெசேஜை வந்து டூ ஸ்ட்ரிங் டிஸ்பிளே பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ரிமோட் மெசேஜ்னு வருது. ஸோ இப்போ நம்ம வந்து டாட் டைட்டில் ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அது மேலே நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வருதா அப்படின்னு செக் பண்ணுறேன். இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போது அதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்மளுடைய ஆப்புக்கு மறுபடியும் கண்ட்ரோல் வந்துடும். ஓகே, இப்போ மறுபடியும் நான் இதை கிளிக் பண்ணுறேன். வேறு ஆப்புக்கு வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறேன்.
இப்போ என்ன பண்ணுறேன்னா FCMக்கு வரேன். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதை நம்ம அப்படியே காப்பி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா -2ன்னு கொடுக்குறேன், செகண்ட் மெசேஜ்னு கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இது ஆப் எல்லாம் அதே தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நவ் அப்படின்னு கொடுத்துட்றேன், நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், அப்படியே ரிவ்யூ கொடுக்குறேன், தென் பப்ளிஷ் கொடுக்குறேன். ஸோ இங்கே சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டுன்னு வருது. இங்கே பார்ப்போம். இப்போ மேலே வந்து மெசேஜ் எவ்வளோ நேரம் கழிச்சு வருதுன்னு பார்ப்போம். ஸோ நெட்டு வந்து ஸ்லோவாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மெசேஜ் வந்துருச்சு. இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹலோ வேர்ல்டு FCM2, திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு FCM மெசேஜ், செகண்ட் மெசேஜ்னு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மெசேஜ் இப்போ வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணினோம் அப்படின்னா ஆப்பை ஸ்டார்ட் பண்ணோம், தென் நம்மளுடைய ஆப் வந்து பேக்ரவுண்டுக்கு தள்ளணும். அதுக்கப்புறம் ஃபயர் பேஸ்லேருந்து எப்படி மெசேஜ் க்ளவுட் மெசேஜிங்க்கு போயிட்டு எப்படி வந்து மெசேஜ் அனுப்புறதுன்றதை நம்ம பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே வந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்டேஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். வரிசையாக என்ன பண்ணணும், சென்ட் டெஸ்ட் மெசேஜில் என்ன பண்ணணுன்றதை இங்கே டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஸோ இது லாகின் ஆகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு நீங்கள் இதை வெரிஃபை பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸுக்கு வாங்க. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் டைட்டிலில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் மெசேஜில் ஒரு டீபக் பிரிண்டில் என்ன இருக்குது, இது நமக்கு வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும், ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான், நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா பெரிய விஷயங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுடைய கைடை வந்து ஈவினிங் டைமில் நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் மெயில் பண்ணிவிட்டு அவங்க கூட பேசுங்க. உங்களுடைய டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.